அண்ணா நல்லா ஹெவி சைஸ்ல ஒரு முறா எருமை பிடிச்சிருங்க. நல்ல ஒரு மடி செட்ல இருக்கு. இந்த எருமையை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாணித்துங்கண்ணா. ஓகேண்ணா. ரெண்டாணித்துல சுரட்டையில முறாங்கண்ணா. ஓகேண்ணா. முறா கிராஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா ஒரிஜினலுக்கும் கிராஸுக்கும் ஒரு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. சுரட்டையில் நல்லா உளுந்துருக்கும். ஹெவி சைஸ் முறாங்க. முறாவை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சைஸில் இருக்குன்னு. எருமையோட சைஸை பாருங்க. அதேண்ணா. அதே மாதிரி இதில் ப்ளஸ் பாயிண்ட் நல்ல மடிகால் பார்த்துங்க. காம்பு வரிசை பார்த்துங்க. நல்ல ஹெவி சைஸு. நல்லா அப்படியே ஈத்து மாட்டுக்கு வந்துடும், பசு மாட்டுக்கு வந்துடும் மாதிரி தான் மடி காம்பு வரிசை தெளிவாக இருந்திருக்கும். இப்போ நடையில் விடுறோம் பாருங்க இது எப்படி இருக்குன்னு. சரிங்கண்ணா. சும்மா ஒரு யானை உருண்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டில் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கு. ஓகேண்ணா. ரெண்டாணித்துங்க. கடை முளப்பு. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். ஒரு 12-13 லிட்டர் கேரண்டியாக கறக்கூடிய மாடு. 15-17 சொல்ல தேவையில்லை. 12 லிட்டர் கறந்தா போதும் எருமையெல்லாம். ஏன்னா எருமை பால் விற்கிற விலைக்கு 12 லிட்டர் கறந்தா போதும். சரிங்கண்ணா. அந்த அளவுக்கு வெயிட்ல இருக்கும் எருமை. தெளிவா இருக்கும். தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு ஹெவி சைஸ். நல்ல மடி செட்டில் விழுந்திருக்கும். சரிங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்லா ஒரு 10 ஹெச்எஃப் இந்த ஜெர்சி மாடு வச்சிருக்கவங்க ஒரு எருமை இந்த மாதிரி எடுத்து போட்டா போதுங்களாட்டுங்க. தாராளமா. அதுக்கு தான் இந்த எருமையெல்லாம் ரெஃபர் பண்றது. சரிங்கண்ணா. சரிங்க. எருமை சைஸை பாருங்க. தெளிவா இருக்கு எருமை. நம்ம செலக்ஷன் எப்போ இப்படிதான் இருக்கும் எருமையை பொறுத்த அளவுக்கு. தேவைப்படுறீங்க தாராளமா கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்க. ரேட்ல முன்ன பின்ன. சரிங்க. பொருள் குவாலிட்டியா இருக்கும். ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்கும். ஓகேண்ணா. கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா.